இப்போ சாயில் ரிசோர்ஸஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். சாயில் ரிசோர்ஸஸ் ஃபார்ம் அ ஃபண்டமெண்டல் பார்ட் ஆஃப் தி என்விரான்மெண்ட். சாயிலாக ஒன்றும் இல்லை, மண். நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணை பற்றி பார்க்க போகிறோம். அது ஒரு வளம். They provide the physical base to support the productivity and cycling of biological resources, provide the source of nutrients and water for agricultural and forestry systems, and fulfill a complex buffering role against environmental variability, ranging from dampening diurnal and seasonal change in temperature and water supply to the storage and binding of a range of chemical and biological agents. They are also highly biodiverse. Soil themselves vary greatly. A soil with a favorable mix of physical, chemical and biological characteristics will have a much higher potential for productivity in gross terms than one less favored. என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க நம்மளுடைய நிலம் வந்து நிறத்திலும் சரி, அதோடைய குணம் சொல்லக்கூடிய அந்த கேரக்டரிஸ்டிக்கும் சரி, அதோடைய பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் இருந்தாலும் சரி, கெமிக்கல் ரேஞ்சாக இருந்தாலும் சரி, தனித்தனி யூனிக்னஸ் இருக்குது. அதோடைய நியூட்ரன்ஸ் இருக்கட்டும், அதோடைய ஃபாரஸ்ட்ரி சிஸ்டம், மரம் வளர்கிற விதம், அதில் இருக்கக்கூடிய எல்லாமே சீசனல் சேஞ்ச் எல்லாமே மாறுபடுது. அதை பற்றி தான் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ மேஜர் சாயில் ஆஃப் இந்தியா அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் என்னென்ன மாதிரி சாயில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன க்ராப்ஸ் அதனால் விளையும் அப்படின்னு சொல்லி, அது எதனால் அது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ சாயிலில் ஃபஸ்ட் அலுவியல் சாயில் சொல்லியிருக்காங்க. அலுவியல் சாயிலில் என்ன மாதிரி க்ராப்ஸ் வருதுன்னா, ரைஸ், வீட், சுகர் கேன், காட்டன், ஆயில் சீட்ஸ், ஜூட். ரைஸ்னால் நம்ம சாப்பிட்ற அரிசி, வீட்னால் நம்ம கோதுமை, சுகர் கேன்னால் நமக்கு சர்க்கரைலாம் வருது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வரக்கூடியது தான் சுகர் கேன். அண்ட் காட்டன், நம்ம நிறைய துணிகள்லாம் போடுறோம்ல, அதெல்லாம் காட்டன். ஆயில் சீட்ஸை தான் நம்ம எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வீட்டு சமையல் எண்ணெய்க்கு. ஜூட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம அதுக்கு பேர் வந்து சணல்லாம் கட்டுறோம்ல, அதெல்லாம் வந்து ஜூட்டில் தான் வருது. ஸோ இது எங்கெல்லாம் வந்து வளர்கிறது அப்படின்னா, ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், எல்லாமே நார்த்தில். ஸோ இந்த சாயில் எப்படி இருக்குன்னா, வெரி ஃபர்டைல், ஃபைன் கிரெயின்டு போத் இன் நியூ அலுவியம், அதாவது கதார் அண்ட் ஓல்டு அலுவியம். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு மண்ணாக இருக்கும், வளம் வார்ந்ததாக இருக்கும், ரொம்ப பொடி மண்ணாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா, ஸ்லிட் பாத் பை ரிவர்ஸ். இது அதாவது நம்ம ஆறு ஓடி வருதில்ல, அதில் வரக்கூடிய ஒரு மண்ணாக இருக்கும். அப்போ நினச்சி பாருங்கள் இது எப்படி கொலான்னு இருக்கும்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து அதோடைய தன்மை. பிளாக் சாயில், அதாவது ரீகர்னு சொல்கிறாங்க ரெண்டாவது. இது எங்கெல்லாம் இருக்குன்னா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடுலேயும் இது இருக்காமா. ஸோ இந்த ஸ்டேட்டில் என்ன மாதிரியான க்ராப்ஸ் வருதுன்னா, காட்டன், சுகர் கேன், ஆயில் சீட்ஸ் அண்ட் டொபாக்கோ. ஸோ நம்ம புகை இலைகள் இருக்குல்ல, நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டொபாக்கோ. ஆல்ரெடி சுகர் கேன்னா சர்க்கரை, அந்த மாதிரி வரக்கூடிய பாகு எடுக்கிறது எல்லாமே அதில் வந்துடும். ஸோ காட்டன்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியும், துணியிலேருந்து வருது. ஆயில் சீட்ஸுங்க சமைக்கிற எண்ணெய், சமைக்கல பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய. ஸோ இது வந்து நார்த்லேயும் கொஞ்சம் நம்ம சவுத்துலேயுமே வருது. இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, வாட்டர் ரிட்டன்டிவ் கிராக்ஸ் டெவலப் வென் ட்ரை. ஸோ வந்து நம்ம காஞ்சு போகிற நிலத்துக்கும் முன்னாடி இருக்க ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜு. அதோடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா வந்து, வெதரிங் ஆஃப் வால்கானிக் ராக்ஸ், அதாவது ஏரி கல்லுக்கள் சொல்லுவாங்களே, அந்த கல்லும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதான் இருக்கும் பிளாக் சாயில். கருப்பு கலரில் இருக்கும், நிறைய பேர் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ரெட் அண்ட் எல்லோ சாயில். இது எங்கே இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேட்டில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில். இந்த மண்ணுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு என்ன மாதிரியான விலை லைக் க்ராப்ஸ் வருது பார்த்திங்கன்னா, பாஜ்ரா, மெய்ஸ், பல்சஸ், பொட்டேட்டோஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரியான சாப்பாடுகள் நிறைய பேர் எடுத்துக்கிறோமா அப்படின்னா, இனி எடுத்துக்கணும். ஸோ மெய்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. ஃப்ரூட்ஸ், பொட்டேட்டோஸ், பல்சஸ், பாஜ்ராலாம் நல்லா விளையுதுன்னு சொல்கிறாங்க இந்த ரெட் அண்ட் எல்லோ சாயிலில். இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா, நாட் வாட்டர் ரிட்டன்டிவ், வென் ஃபர்டிலைசர் ஆடட் சாயில் பிகம்ஸ் ப்ரொடக்டிவ். ஸோ இயற்கை உரம் போகிறதுனால நல்ல பயன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் கிரானைட், ஜினிசிஸ்
அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு விதமான கற்கள் கிரானைட் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்மேஷனில் தான் இந்த ரெட் அண்ட் எல்லோ சாயில் வருதுன்னு சொல்கிறாங்க, உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. லேட்ரைட் சாயில் இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கேஷ்யூ, காஃபி, ரப்பர் மாதிரிலாம் வந்து நல்லா வளருதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் எந்த மாதிரி ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பெக்யூலியர் டு இந்தியா. ஸோ நார்த் அண்ட் சவுத்துலேயுமே நல்லா விளையுதுன்னு சொல்கிறாங்க. ரப்பர் தோட்டம், அந்த காஃபிலாம் வந்து நம்ம குடிக்கிறோம்ல அது, கேஷ்யூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நட்ஸ் எல்லாம் ஐட்டம்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதோடைய மண்ணோட தன்மை எப்படி இருக்குன்னா அக்ரிகல்ச்சுரலி லெஸ் இம்பார்ட்டன்ட், பிரிக்ஸ் ஆர் மேட் ஃபார் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதில் மூலியமாக தான் இந்த செங்கல்லாம் வந்து உருவாக்க முடியக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்காமா. ஸோ கட்டிடத்துக்கு பயன்படுத்துகிறோம் நம்ம. இது அந்தளவுக்கு வந்து விவசாயத்துக்களுக்கு உகந்தது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீச்சிங் ஆஃப் லேட்ரைட் ராக்ஸ், அதாவது ஒவ்வொரு லேட்ரைட் ராக்குங்கிறதுக்கு இந்த தன்மையில் இருந்து தான் இந்த லேட்ரைட் சாயில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து செலைன் சாயில், ரெக் கலார்னு சொல்கிறாங்க, உஷார்னு சொல்கிறாங்க, துராக்கார்னு சொல்கிறாங்க, சோப்பன்னு சொல்கிறாங்க. இது எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மொத்தமும் நார்த்தில் தான் இந்த மாதிரி மண் இருக்குது. அதாவது சலைன் சாயில். இதில் என்ன மாதிரிலாம் வந்து க்ராப்ஸ் வருது அப்படின்னா லெகுமினஸ் க்ராப்ஸ், பெர்சீம், அப்புறம் வந்து டைன்ஷா அப்படிங்கிற க்ராப்ஸ் எல்லாம் விளையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா அன்ப்ரொடக்டிவ் சாயில். இன் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஜிப்சம் இஸ் ஆடட் டு இம்ப்ரூவ் த சாயில். ஸோ ஜிப்சம்ங்கிற ஒரு போட முடியும் மட்டும்தான் அந்த மண்ணுடைய தன்மை வந்து அதிகமாகுது. ஸோ இந்த மண்ணில் வந்து இந்த சாயில் அந்தளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதோடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்குதுன்னா வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் சாலிபிள் சால்ட்ஸ். ஸோ உப்புத்தன்மை படிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததில் அந்தளவுக்கு விளைச்சல் கிடையாது. ஸோ ஜிப்சம்ங்கிற ஒரு பொருள் போடுறதுனால எஸ்பெஷலி இன் பஞ்சாப் அண்ட் ஹரியானா. அடுத்து பார்த்துடலாம் ஃபாரஸ்ட் சாயில். இது பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ரீஜன், வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குதாமா. ஸோ இதில் வந்து டீ, காஃபி, டெம்பரேட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ், நம்ம நிறைய மனம் வாய்ந்த அதெல்லாம் வந்து பிரியாணி, குருமா, இந்த மாதிரி கிரேவி ஐட்டம்ஸ் நிறைய ஆட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கே வளருதுன்னு சொல்கிறாங்க வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஹிமாலயன் ரீஜன்ஸில். இதோடைய கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கணும்னா ஹெட்ரோஜினஸ் கேரக்டர், சேஞ்சஸ் வித் பேரண்ட் ராக்ஸ் அண்ட் கிளைமேட், ரிக்வயர் குட் குவான்டிட்டி ஆஃப் ஃபெர்டிலைசர் டு ஒர்க் வித். ஸோ இதோடைய ஃபார்மேஷன் பார்த்தோம்னா டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். ஸோ மக்கும் தன்மை உடைய எல்லா இதுலேயுமே வந்து இந்த ஃபாரஸ்ட் சாயில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் குவாலிட்டி ஃபெர்டிலைசர் டு ஒர்க் வித்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாக ஒரு நல்ல ஆர்கானிக்காக இருந்ததுன்னா டீகம்போஸ் ஆகி அதுவே வந்து நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து மேஜர் சாயில்ஸ் இன் இந்தியா அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் அகெயின் வந்து இதோடைய சாயில் இரோஷன்ஸ் அண்ட் டீக்ரடேஷன். சாயில் ஏன் வந்து இரோட் ஆகுது, அதாவது மண் வந்து கரைஞ்சி மொத்தமாக போயிடும், அதான் சாயில் இரோஷன் சொல்லுவோம். ஒன்று காற்றுனால, ஒன்று அதோடைய தன்மை வந்து மண் கரைஞ்சி போனால், இல்லைன்னா லைக் மழை, ஃப்ளட்டு, இந்த மாதிரி விஷயத்தினால சாயில் வந்து ஏஜென்ட்னாலேயுமே வந்து சாயில் இரோஷன் அண்ட் டீக்ரடேஷன் ஏற்படலாம். ஸோ இந்த விண்டுனால, காற்றுனால ஏற்படுறது கூட பார்த்தீங்கன்னா அரிட் அண்ட் செமி எரிட்னு சொல்கிறாங்க. ஸோ இது 1 by 1 பார்க்கலாம். ஸோ சாயில் degradation பற்றி டாப்பிக்கில் the destructions of the top soil cover is described as soil erosion while decrease in its fertility in soil degradation. So wind and water are powerful agents of soil erosion because of their ability to remove soil and transport it. Wind erosion is significant in arid and semi-arid regions. In regions with heavy rainfall and steep slopes, erosions by running water is more significant. Soil erosion can be divided into 3 types: runoff erosion, sheet erosion, splash erosion. Runoff erosion, and it is due to the rills and gullies. The worst affected areas are of Chambal, Bedwa and Ken rivers. அடுத்து வந்து sheet erosion. It is a main problem in Rajasthan where sandy soil is removed by runoff process. Splash erosion is a problem of broad leaf dense forest in the region of Madhya Pradesh, northeast India, Chota, Nagpur. ஸோ இப்போ நான் படித்தது எல்லாமே நான் சுருக்கமாக முன்னாடி சொன்னதுக்கு தான் அர்த்தம். ஸோ சாயில் இரோஷன் வந்து எதனாலனா காற்றுனாலே மண்ணை அடிச்சுட்டு போகிறது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து மண் அரிப்பு எதனால் ஏற்படுது அப்படின்னா ஒரு தண்ணி அடிச்சுட்டு வரதுனாலையோ, ஃப்ளட்டு வரதுனாலையோ, இல்லை வந்து ஒரு அருவி வந்து உடஞ்சி உள்ளே ஊருக்குள்ளே போகிறதுனாலையும் சரி, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இரோஷன் ஏற்படுது அப்படின்னா உங்கள் ஹெவி ரெயின்ஃபால்னால ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க.
இல்லை அரிட் அண்ட் செமிரிடட் ரீஜன்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ காஸ் ஆஃப் சாயில் இரோஷன் இன்னுமே டீப்பாக சொன்னால் டீஃபாரஸ்டேஷன். மரங்களை வெட்டுறோம், அந்த ஒரு ஓட்டையோ ஒரு கேப்போ ஒரு பெரிய ஆழமோ ஏற்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மண் வந்து அங்கேருந்து சரிஞ்சு வரலாம், இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய பாறாங்கல், நம்ம படித்தது எல்லாமே பாறாங்களோட சேர்ந்த ஒரு விஷயம் தான். இந்த கிரானைட் கல்லெல்லாம் உடைக்கும் போதும் சரி, மைனிங் பண்ணும் போதும் சரி, அதோடைய குறைபாடுனால, மண்ணோட குறைபாடுனால இது வந்து மாற்றம் ஏற்படுது, சாயில் இரோஷன் ஏற்படுது. சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான். And again, deforestation is one of the major causes of soil erosion. Plants keep soil bound in locks of roots and thus prevent erosion. Soil in irrigated zones of India is becoming saline because of over irrigation. Chemical fertilizers in the absence of organic manures are also harmful to the soil fertility. Unless the soil gets enough humus, chemicals hardens it and reduce its fertility in the long run. இவங்க இன்னும் அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது மரத்தோட வேர் என்ன பண்ணுது, ஆமாம் அந்த மண்ணோட இதை தன்மையை வந்து அப்படி பிடிச்சி க்ரிப்பாக வச்சுருக்கு. இப்போ அந்த மண்ணை வெட்டும் போது வேர் வந்து லூசன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அதை வேரையும் தூக்கி போடும்போது அந்த மண்ணோட வந்து அந்த சப்போர்ட்டே இல்லாமல் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மண் அரிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் வந்து நம்ம அதிகமாக ஃபர்டிலைசர் போடுறனால மண்ணோட தன்மை இழக்குது, அதோடைய குணத்தையும் அது இழக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த காஸ் ஆஃப் சாயில் இரோஷனில். சாயில் கன்சர்வேஷன் என்னென்னு பார்க்கலாம். சாயில் கன்சர்வேஷன்னா ஆப்போசிட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன், அஃபாரஸ்டேஷன் பண்ணுறது தான். மரங்கள் நிறைய நடுவது, லைக் நிறைய வந்து ஓவர் கிரேசிங்கோ ஷிஃப்டிங் ஆஃப் கல்டிவேஷனோ இல்லாமல் இருக்கிறது, பாதுகாக்கிறது முக்கியமாக. அண்ட் இதுக்கான அக்ரோ ஃபாரஸ்ட்ரியை வந்து நம்ம மேம்படுத்துறது தான். ஸோ மரத்தை நடுறது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபாரஸ்டேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பிளான்டிங் ட்ரீஸ் இன் த பேரன் லேண்ட் devoid of any trees to create a forest cover. It is an important method to conserve the soil. நிறைய பேருக்கு வீட்டில் அப்பா அம்மா நிலம் வச்சுருப்பாங்க, சும்மா கிடப்பாங்க, எல்லாம் போய் மரம் செடிகளை வந்து நடுறதுனால அந்த சாயிலோட கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நைட்ரஜன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் நம்ம வீட்டு பக்கத்துலேயோ வீட்லேயோ மரத்தை வந்து பாதுகாக்கலாம். ரெண்டாவது, நமக்கு வெறும் நிலமாக இருக்குது அப்படின்னா, வெற்றிடமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மரத்தை நடலாம். இதுதான் அஃபாரஸ்டேஷன் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் வந்து செக்கிங் ஓவர் கிரேசிங் அண்ட் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் ஆர்டர் டு ரெடியூஸ் சாயில் இரோஷன் அண்ட் சாயில் கன்சர்வேஷன். மூணாவது விஷயம் வந்து த்ரூ கான்டூர் பண்டிங் அண்ட் terracing soil erosion can be minimized. It is in this method the hill slopes are divided into numerous small slopes which reduce surface runoff and soil erosion. Fourth point வந்து developing shelter belts of tree and agroforestry in arid and semi-arid areas may be helpful to protect cultivable lands from encroachment by sand dunes. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன பாயிண்ட் தான், மரத்தை வந்து நிறைய நடணும், நிறைய வந்து ஒரே இடத்துல வந்து ஆடு மாடு மேய்க்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளே முடிஞ்ச அளவுக்கு புல்லையோ இல்லை வேறு விதமான வந்து புண்ணாக்கோ ஏதாவது தண்ணியில் கலக்கிறது மூலியாவோ நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் அகெயின் வந்து நிறைய ஸ்லோப்ஸ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நிறைய மரம் வளர்றதுனால அந்த கிரிப்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ மரம் வந்து நிறைய இடத்துல வந்து பாண்ட்ஸ், லேக்ஸ் எங்கே இருந்தாலும் சரி, அப்படியே ஜஸ்ட் உங்களுடைய வீட்டில் சாப்பிட்ற ஏதாவது ஒரு விதைகளாக இருந்தாலும் அது வந்து நீங்கள் தூவுற மூலியமாகவும் இதை நம்ம கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். ஏன்னா பேர்ட்ஸ் இருக்குது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அவங்களும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மூலிமா அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம அரிட் அண்ட் செமி அரிட் ரீஜன்ஸில் இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸை வந்து நம்ம காப்பாற்ற முடியும்.